கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க நம்ம சங்கீத பகுதி 10ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுல முதல் 14 வசனங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 15வது வசனத்தை கூட தியானிக்க போறோம். 15வது வசனம், துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். இதுல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கர் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். துன்மார்க்கர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஏழைகளை ரொம்ப ஒடுக்குறாங்க, திக்கற்ற பிள்ளைகளை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதனால அவங்கள என்ன பண்ணுங்க, துன்மார்க்கனும் பொல்லாதவனுமா இருக்கிறவனுடைய புயத்தையே முறிச்சு போட்டுருங்க. அவனுக்கு என்ன இது இருக்குதோ அதை முறிச்சு போட்டுருங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப பணக்காரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கிறதுனால தனக்கு கீழே அடிமையா இருக்கவர்களை ரொம்ப ஒடுக்குறான்னா அவனுடைய புயம் என்ன, அந்த பணம் தான். அந்த பணம் இல்லைன்னா அவனால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரியே அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும், அவனுடைய ஆகாமியமே காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரிங்க ஆண்டவரே, நீங்க பண்ணுங்க. அவர் கிட்டத்துல பிரேயர் பண்றாரு. ஏன்னா அவன் வந்துட்டு துன்மார்க்கன்லாம் என்ன பண்றாங்க, தனக்கு கீழே வேலை செய்யறவங்களையும் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்காக மற்றவர்களுக்காக மனம் இறங்கி யார் பிரேயர் பண்றான்னு பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்றாரு. அதுல அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார், புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தர் தான் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறாரு. இது அநேக நேரம் மனுஷர்கள் மறந்து போறாங்க. நம்ம தான் பெரிய எஜமான், நம்ம தான் பெரிய பணக்காரங்க, நம்மளுக்கு நிறைய செல்வம் இருக்குது, நம்ம என்ன சொல்றது, ஒரு சிட்டிகை போட்டா எத்தனையோ வேலைக்காரர்கள் வந்துட்டு விடுவாங்க, எனக்கு கீழே இவ்வளோ வேலை செய்யறாங்க, அதனால அவங்கள நான் ரொம்ப ஒடுக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவர்களுடைய சம்பளத்தை கூட நாம் குறைச்சு கொடுக்கலாம், இது செய்யலாம், அவர்களுடைய கூலியை நம்ம அபகரிக்கலாம், இப்படி எத்தனையோ பல திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமான், ஒரு ராஜா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம என்னதான் இந்த உலகத்துல செல்வந்தானா இருந்தாலும் அந்த செல்வம் எல்லாம் என்ன ஆகும், ஒரு நாள் அழிந்து தான் போகும். இந்த பணத்தை நம்ம சாகும்போது எடுத்து கொண்டு போகவே முடியாது. நம்ம இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாமே நம்மளோடையே வரப்போறது கிடையாது. நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் வேணா நம்ம அதை வச்சு அனுபவிக்கலாமே தவிர நமக்கு இந்த உலக செல்வங்கள் என்னைக்குமே நிலையானது கிடையாது. கர்த்தர் தான் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்துதான் போவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ரொம்ப ஒடுக்கி கஷ்டப்படுத்திருக்காங்க. நியாயம் இல்லாம அநியாயமா அவர்களை வேலை வாங்குறது, அநியாயமா அவர்களை அசட்டை பண்றது, அவர்களை வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஆண்டவர், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு இருக்கிறீர். அதாவது இப்போ ஏழைகள்லாம் யார் இடத்துல போய் மன்றாடுவாங்க, யாருக்கிட்டயுமே போக முடியாது, அவங்களுக்கு பணபலம் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. அதனால ஏழைகளை ஒருத்தவங்க ஒடுக்குனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இடத்துல தான் போய் முறையிடுவாங்க. கர்த்தரை காட்டிலும் ராஜா யாராவது இருக்காங்களா, நீதி உள்ளவர் யாராவது இருக்காங்களா, இல்லவே இல்லை. கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பிச்சாருன்னா ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல நிற்கவே முடியாது. அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலெல்லாம் கேட்கிறவரா இருக்கிறார். அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இப்ப ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் இப்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, ஒரு ஆறுதல் படுத்துங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க இருதயம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால அவங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு
தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். அதாவது மண்ணான மனுஷன், குன்மார்க்கன் என்னதான் செல்வந்தனா இருந்தாலும் அவன் யாரு? வெறும் மண்ணான மனுஷன். இனி யார பலவந்தம் செய்யக்கூடாது? ஏழைகளை பலவந்தம் செய்யவே கூடாது. செய்யாதபடிக்கும் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குகிறவர்களுக்கும், திக்கற்ற பிள்ளைகள் இப்போ ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வர்றவங்க, அடிமையா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எஜமான்கள் என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு அதிகமான வேலை பலுவை கொடுக்கறது, கூலிய குறைச்சு கொடுக்கறது, அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறது, நீ அவங்களுடைய வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள மற்றவர்களை முன்னாடி நிந்திக்கிறது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி, ஏன்னா இவங்க இந்த வேலையை விட்டும் போக மாட்டாங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்ண மாட்டாங்க, வேலையை விட்டு போக மாட்டாங்கன்ற தைரியத்துல அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீதி செய்ய உங்களுடைய செவிய சாய்த்தரலுங்க கத்தாவே அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை நல்ல செல்வந்தனா ஒரு எஜமானுடைய ஸ்தானத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள ஒரு நாளும் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க பிரியமானவர்களே. அவர்களுக்கு வேண்டியதா செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து இருங்க. நம்மளுடைய எஜமான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் நம்மள நியாயம் தீர்க்கிற அளவுக்கு நம்ம பாவிகளா இருந்து விடக்கூடாது. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற, நம்மளுக்கு செல்வம் கொடுத்திருக்காரு, ஆசீர்வதித்திருக்காருன்னு அது கர்த்தருடைய கிருபை. நம்மளுடைய ஞானத்தினாலேயோ நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே இருந்து விடக்கூடாது. அதே போல நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம ஒரு நாளும் அடிமையா எண்ணி விடக்கூடாது. அவர்களும் ஒரு ஆத்துமாக்கள், அவர்களுக்கும் பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து அவர்களிடத்துல வேலை வாங்கணும். அதே போல ஒருவேளை நம்ம வேலைகளா திக்கற்ற பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரிகள், மேலதிகாரிகள் உங்களை யார் ஒடுக்குறாங்களோ அவர்களுக்காக நீங்க ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகி இயேசு ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் தர வல்லவரா இருக்கிறார். அதே போல நாம கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இது மாதிரி கஷ்டத்திலயோ போராட்டத்திலயோ இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, இது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நாட்டுல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணல, இது மற்றவர்களுடைய கஷ்டத்துக்காக, ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக இறங்குங்க ஆண்டவரே, உங்க செவிய சாய்த்தரலுங்க ஆண்டவரே, துன்மார்க்கர் எப்படி எல்லாம் அவங்கள ஒடுக்குறாங்க ஆண்டவரே, வெறும் மண்ணான மனுஷன் அவங்க போய் என்ன பண்றாங்க, இது மாதிரிலாம் அவங்கள பலவந்தம் செய்து அவங்கள கட்டாயப்படுத்தி வேலை வாங்கி கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவரே, அதெல்லாம் செய்யாதபடி நீங்க அவங்கள கண்ணோக்கி பாருங்க அப்படி சொல்லிட்டு பிரேயர் பண்றது மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணும் பிரியமானவர்களே. ஜெபிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நமக்கு கீழே வேலை செய்யறாங்களோ இல்ல ஒருவேளை ஏழைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க அது ஒரு வழிவாய்ப்பா இருக்கும். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.